தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 111, புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1108. வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போழப்படா முயக்கு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், அன்பனைப்பால் பிணைந்த இருவர்க்கும் இடையே காற்று செல்லும் இடைவெளியும் இல்லாமல் இணைந்து அணைவது, இறுக அணைவது இருவர்க்கும் இன்பம் தருவதாகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், அன்பால் பிணைந்து இருவரும் அணைத்து கொண்டு காற்று செல்லக்கூட வழியில்லாமல் அவர்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் பொழுது இருவருக்கும் இன்பம் ஏற்படும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.